சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். மேலும் தமிழகத்தில் மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறதா? என்ன சட்ட சீர்கேடு இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கா? அதை பற்றி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கொதிப்போடு பேசியிருக்காங்க. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் அடுத்தடுத்து கொலைகள், கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருது. மறுபக்கம் காவல்துறையினருக்கும் காவல் நிலையம் செல்லும் மக்களுக்கும் பாதுகாப்பற்ற நிலை நிலவி வருது. இது குறித்து பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன், தமிழகம் கட்டுப்பாடற்ற நிலையில் இருக்குது, ஆட்சியாளர்கள் மன்னர், இளவரசன் என மனநிலையில் இருப்பதா விமர்சிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க. நேற்று நள்ளிரவு ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 அதிர்ச்சி சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. ஒரு பக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் புகாரை விசாரிக்க சென்ற காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலு சம்பவ இடத்துல வைத்தே கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு. மறுபக்கம் கோவை பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற ராஜன் காவல் நிலையத்திலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காரு. இந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதனை கண்டித்து வராங்க. ஆனால் திமுக இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்தே ஆக வேண்டும். சட்ட ஒழுங்கை அவர் பாதுகாக்க தவறிட்டார். இந்நிலையில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் மற்றும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதம் என்று கூறுவது சமுதாயத்தில் பெண்களுடைய முன்னேற்றத்தையும் உள்ளடக்கியிருக்கு. வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெண்களுடைய முன்னேற்றம், வளர்ச்சி மிகவும் அவசியமானது. கோவை மக்கள் சேவை மையம் பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான சுயம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த திட்டத்தின் மூலம் 1500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி அளித்து தையல் இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு சான்றிதழையும் வழங்கியிருக்கோம். எனவே அவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தின் கடன் உதவியை எளிதாக பெற முடியும். இந்தியாவிலே ஒரு முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாட்டை சொல்கிறாங்க. இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் நாட்டான்குடி என்கின்ற கிராமத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த கிராமமும் காலி செஞ்சுருக்காங்க. இது மிகப்பெரிய அவமானம். ஒருபுறம் மிக வேகமாக நகர்மயமாக்கி கொண்டிருக்கிறது, மறுபுறம் பார்த்திங்கன்னா தொழில் மயமும் அதிகமாகியிருக்கு. இப்படிப்பட்ட மாநிலத்தில் ஒரு குக்கிராமத்தில் சூழல் இதுதான் என்று அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு செல்லாமல் சென்றது எப்படி என்று புரியலை. மேலும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் மன்னராகவும் அப்பாவும் இளவரசராக மகனும் இந்த தமிழ்நாட்டை ஏதோ அவர்களுக்கு தான் சொந்தம் என்பது போல பாவனைகள் இருக்குது. அவர்களுடைய அரசாங்கம் அனைவருக்கும் மன அரசாங்கம் இல்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. இந்த கிராமத்தில் எதற்காக மக்களை இப்படி காலி செய்ய சொல்லியிருக்காங்க? அவர்களின் தேவைகள் என்ன என்பதை மாவட்ட ஆட்சியர், மாநில முதலமைச்சர் ஆகியோர் கவனம் செலுத்தி கிராமத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுபோல காவல் நிலையத்தில் காவலர்களின் தாக்குதல், தற்கொலைகள் சம்பவங்கள் நடைபெறுது. மறுபக்கம் காவல் நிலைய அதிகாரிகள் மீது திமுக கட்சிக்காரர்கள் தாக்குதல், காவல்துறை சுதந்திரமாக செயல்படாததுனால நிறைய கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருது. சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு கிடக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழகம் இன்று கட்டுப்பாடற்ற சூழலில் இருக்குது என குற்றம் சாட்டியிருக்காங்க.